Hi friends, என் பேர் வந்து முகமது வைஸ். நான் வந்து சிவில் சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நான் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் நம்மளோட அக்ரம் பிளேஸ் ஆகிட்டாருங்க. ஸோ முகமது ஒவைஸ் அக்ரம் அவருடைய பேருங்க. ஸோ பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கார். 2017 பாஸ் அவுட்டுங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டிகிரியை முடிச்சுட்டு ஒருத்தன் வந்து அவன் சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டே போயிருக்கலாங்க. அதை விட்டுட்டு இல்லை நான் வந்து காஷி இன்ஃபோடெக் வரப்போகிறேன், ட்ரெயினியாக ஜாயின் பண்ணுவேன், படிப்பேன், ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவேன், ஒரு பெரிய கம்பெனி பிளேஸ் ஆவேன் அப்படின்ட்டு ஒரு துடிப்பு அவன்கிட்ட இருந்துச்சுங்க. அதாவது இவன் எப்போவுமே வந்து ஒரு 2வது ரோலை ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு கவனிச்சே இருப்பாங்க. பேசி நான் பார்த்ததே கிடையாதுங்க. அவன் பேசுனதே வந்து எனக்கு வேலை கிடச்சிப்பேன், நான் வேலை கிடச்சிட்டு சொன்னது தாங்க நான் ஆச்சரியமாக பார்த்தேங்க. அந்த அளவு வந்து ஒரு அமைதியான அடக்கமான பையங்க. ஆனால் அவனுக்குள்ளே வந்து ஒரு குறிக்கோள் இருந்துச்சுங்க, அவனுக்குள்ளே ஒரு வெறி இருந்துச்சுங்க. இன்றைக்கி அவன் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் தம்பி நீங்கள் பிளேஸ் ஆனதுக்கு. ஏன்னா சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டே வந்து எல்லாருமே அவங்க ஃபீல்டே போயிடுவாங்க தம்பி. ஆனால் அது செட் ஆகாது, நான் வேறு ஏதாவது சாதிக்க போகிறேன்ட்டு நீ ஒரு நாள் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சார் என் குடும்பமே அப்போஸ் பண்ணிச்சு சார், அதை தாண்டி நான் ஜெயிக்கணும்னு துடிச்சேன் அப்படின்ட்டு. இன்னும் வந்து நீ பிளேஸ் ஆன பின்னாடி என்கிட்ட அழுது இன்னும் என் கண்டே நிற்கிது தம்பி. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. என்கிட்ட சொல்லிட்டு தான் அப்பா அம்மாட்ட சொன்னேன்னு சொல்லும் போது நான் கண்ணீர் வடித்தேன் தம்பி. ரொம்ப சந்தோஷப்படுறேன் அக்ரம். ஸோ கண்டிப்பாக நானும் இந்த கம்பெனி உன்னை வாழ்த்துறேங்க. உன்னை நினைக்கும் போது எனக்கு ஒரே ஒரு கோட்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வருது. ஸோ தடைகள் வரலாமுங்க. தடைகளை தாண்டுவது தான் வந்து நம்முடைய திறமைன்னு சொல்லுவாங்க. தடைகளை உடைத்தெறிந்து அதில் இருந்து தாண்டி ஜெயிக்கிறவங்க தான் வந்து உண்மையான வெற்றியாளர்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு தடை வருங்க, அதோட நின்றுவாங்க, அதுக்கப்புறம் போக மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணம் வாழ்க்கையில் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனையை அவன் தாண்டவன் ஜெயிப்பான், தாண்டாதவன் அப்படியே தோற்று போயிடுவாங்க. கண்டிப்பாக ஜெயிச்சவங்க எல்லாருக்குமே வந்து நீ ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக வாழ்ந்துருக்க அக்ரம். வாழ்த்துக்கள். இந்த கம்பெனி நானும் ஒன்று வாழ்த்துறோம். எப்போவுமே சிவில் இன்ஜினியர்ஸ்னால் ஏதோ சைட் ஒர்க்குங்க, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோடைய வாழ்க்கையை நிறுத்திடுவாங்க. ஆனால் சில பேர் மட்டும்தான் வந்து அதை தாண்டி ஒரு ட்ரீம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்குங்க. ஸோ நாம் வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டுங்க. ஸோ இதுதான் என் வாழ்க்கைன்னு இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழாமல் நம்மளுடைய டிசைட் பண்ணி நம்மளோட விஷனை நோக்கி வர்ற ஒரு வாழ்க்கையை தேடிட்டு இருக்கிறவர் தான் நம்முடைய அக்ரம்ங்க. ஸோ இன்றைக்கி 2017 சிவில் இன்ஜினியர் அப்படின்ற ஒருத்தன் இருந்தானா அவன் கண்டிப்பாக வாழ்க்கையை முடிஞ்சிச்சுன்ட்டு அதே ஃபீல்டே இருந்துருவாங்க. கிடையாது, அது என் வாழ்க்கை கிடையாதுன்ட்டு மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து படித்து ட்ரைனிங் அட்டன் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயாச்சுங்க. ஸோ நிறைய ரிசர்ச் இன்வால்வ் ஆகி என்னோடய ட்ரெயினியாக ஜாயின் பண்ணி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக எம்என்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அக்ரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வந்து முகமது வைஸ். நான் வந்து மதுரையிலேருந்து வரேன். நான் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டு 2017 பாஸ் அவுட்டு. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து சிவிலில் சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொரோனாவில் வந்து என்னோடய வேலை வந்து போயிடுச்சு. கொரோனா அப்போ வந்து நான் வேறு டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறதுனால என்னுடைய ஒர்க் போயிடுச்சு. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல லாக்டவுனில். அப்புறம் நான் யூடியூப்பில் சில வீடியோஸ்லாம் ஐடி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இந்த கோடிங் லாங்குவேஜஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து எனக்கு தெளிவான ஐடியா கிடைக்கல. அப்போயும் நான் வேறு சில வேலைகள்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன், வேறு சில பிஸ்னஸ்கள்லாம் தேடிகிட்டு இருந்தேன். எதுவுமே வந்து எனக்கு செட் ஆகலை. அப்போவும் எனக்கு வந்து என்னுடைய ரிலேட்டிவ் வந்து ஐடியா கொடுத்தாங்க. அப்போ வந்து நான் இந்த ஐடியில் கொஞ்சமாக அந்த வீடியோஸ் பார்த்தேன். நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் யூடியூப்லேயே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு நல்ல ஒரு ஐடியாவும் கிடைக்கல, கைடே கிடைக்கல. அப்புறம் யூடியூப்பில் வந்து சாரோட வீடியோ பார்த்தேன், காஷிவ் இன்ஃபோடெக் வீடியோஸ் பார்த்தேன். அதில் வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல ஐடியாஸ் கிடச்சிச்சு. அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் சாரை வந்து நேரில் வந்து மீட் பண்ணேன்.
சாரை மீட் பண்ணுறப்ப அவங்க நல்ல ஒரு ஐடியா கொடுத்தாங்க, டாட் நெட் படிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐடியா கொடுத்தாங்க. அப்புறம் நான் அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். இங்கே உள்ள ட்ரைனர்ஸ்லாம் வந்து நல்லா எங்களை ட்ரெயின் பண்ணாங்க. முதல்ல அந்த பேசிக்ஸ் வீடியோஸ்லாம் எல்லாமே நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து சாரோடைய வீடியோஸ் சாரோடைய கிளாஸஸ் ஆரம்பிச்சிச்சு. சார் வந்து ரொம்ப எப்படி நல்ல பயங்கரமாக எங்களை ட்ரெயின் பண்ணாங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்து மார்க் இன்டர்வியூஸ் நிறையா வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வீக்லி எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் மார்க் இன்டர்வியூஸ் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இவங்களை ட்ரைனர்ஸை வச்சு மார்க் இன்டர்வியூ, அப்புறம் சாரோடைய இன்டர்வியூ இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் நாங்கள் கிளியர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து வீக்லி எங்களுக்கு வந்து என்னென்னு சொன்னால் ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து நாங்கள் எங்கள் டீமோடு சேர்ந்து நாங்கள் பண்ணுவோம். அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து எங்களுக்கு அவார்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்டர்வியூக்கும் திடீர்னு நம்ம உள்ளே வருவோம். நமக்கு வந்து என்னென்னு சொன்னால் திடீர்னு அந்த ஆன் டைமில் நமக்கு என்னென்னா கோடிங் இன்டர்வியூ அந்த மாதிரி நடக்கும். கோடிங் எழுதி காட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நம்மளை ரொம்ப பயங்கரமாக நம்மளை ட்ரெயின் பண்ணுவாங்க. இந்த ட்ரெயின் பண்ணுறதுனால இது எல்லாமே நமக்கு என்ன செய்யும்னு சொன்னால் நம்ம இன்டர்வியூவில் நம்ம ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்செப்ட் வைஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குறனால நம்ம ஈஸியாக போய் நம்ம இன்டர்வியூவில் டெக்னிக்கல் ரவுண்டை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காசி இன்ஃபோடெக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வெங்கட் சார். ஒன்று நல்ல கான்செப்டை மட்டும் புரிஞ்சு படிங்க. கான்செப்டை போய் சொன்னாலே நம்ம கிளியர். அது ஒன்று தான். மற்றபடி எல்லாமே சொல்லிட்டாங்க சார் எல்லாமே எல்லா விஷயமே சொல்லிட்டாங்க. எப்படி போய் அங்கே நம்ம ஐடியில் இருக்கணும் எல்லா விஷயங்களும் சொல்லிட்டாங்க. உள்ளே போகிறதுக்கு நல்லா தமிழில் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு அங்கே போய் சொல்லிடுங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து சிவிலில் வந்து சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கொரோனா டைமில் தான் இந்த லாக்டவுனில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சேன். சாரோட வீடியோஸ்லாம் பார்த்து இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். எந்த ஊர்ல இருக்கீங்க? மதுரை. டு பி ஃப்ராங்க் பார்த்தீங்கன்னா வந்து லைக் அக்கௌண்டன்ட் நீ தான் ஃபர்ஸ்ட் பேசுறேங்க. அவங்க பிளேஸ் ஆகிட்டாங்க. இதான் உண்மைங்க. நான் நிறைய பேருக்கு அடுத்து நான் பேசுறது கிடையாதுங்க. சரி, நிறைய பேர் நீங்களாம் நினைப்பீங்க சார் கொஞ்சம் பார்ஷாலிட்டி பார்ப்பாரு, லைக் தெரிஞ்சவங்க மட்டும் தான். அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பேசுறேங்க. நேற்று நைட் தான் ஃபர்ஸ்ட் பேசியிருக்கேன். மேபி என்கொயரி வரும்போது நான் கோர்ஸ் பற்றி ஒரு 10 பேர் இருப்பாங்க. கோர்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன், ஜாயின் பண்ணியிருப்பான், டே கூடமாக படித்தாங்க. நீங்கள் பிளேஸ் ஆகிட்டு நேற்று தான் ஃபர்ஸ்ட் பேசியிருக்காங்க. முன்னாடி வச்சு நான் சொல்கிறேங்க. நீங்கள் இந்த கம்பெனி பார்ஷாலிட்டிலாம் பார்க்கலங்க. ஒன்னே ஒன்று தாங்க, பெஸ்ட்டாக தான் வேலைக்கு போயிடுங்க.